ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தானா. அவன் வீட்ல எலி தொல்லை அதிகமா இருந்துச்சாம். எலிய பிடிக்கிறதுக்காக பூனை ஒன்ன வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சானா. பூனை வந்ததும் எலிங்களால முன்னாடி மாதிரி தானியங்களை திருடி சாப்பிட முடியலையாம். பூனைய விரட்டணும், இல்லைன்னா அதை நம்மளுடைய நண்பர்களா மாத்திக்கணும் அப்படின்னு ஒரு எலி கூட்டத்தை கூட்டி சொல்லிச்சான். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வயசான எலி, பூனை நம்மளுடைய ஜென்ம விரோதி, அதை நம்மளோட நண்பனாக்க வேண்டாம், அதை விரட்டுறதும் நம்மளால முடியாது, அதனால நம்ம வேற இடத்துக்கு போகிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிச்சான். அந்த வயசான எலி சொல்கிறத கேட்டுட்டு மற்ற எல்லா எலியும் வீட்டை விட்டு கிளம்பிச்சான். ஆனால் ஒரே ஒரு எலி மட்டும் அந்த பூனையை நம்மளுடைய நண்பனாக மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து போகலையாம். எப்படியாவது அந்த பூனையை நம்மளுடைய நண்பனாக மாற்றிக்கிட்டு இந்த வீட்டில் திருடி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிதான். ஒரு நாள் அந்த எலியை அந்த பூனை பிடிச்சிருச்சான். பூனைக்கிட்ட மாட்டின எலி, பூனையாரே என்னை விட்டுடு, நான் உன்னை நண்பனாக்கிக்கணும்னு நினைக்கிறேன், என்னை விட்டுட்டின்னா உனக்கு தினமும் விதவிதமான தின்பண்டங்களை நான் தரேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு பாலும் காஞ்ச ரொட்டியும் தானே தினமும் கிடைக்குது அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்லிச்சான். ஆனால் பூனை, எலியே எனக்கு பாலும் காய்ந்த ரொட்டியுமே போதுமானதாக இருக்குது, நீ நாளைக்கு தர தின்பண்டங்களுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு கிடைக்கிற உன்னுடைய கறியை இழக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எலியை கொன்று ருசித்து சாப்பிட்டுச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. எதிரிங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கறது தவறான செயல், அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு நாள் காட்டில் ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான். அப்போது அந்த காட்டில் இருந்த ஒரு குரங்கு மழையில் நனைஞ்சி நடுங்கிக்கிட்டே ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றுச்சான். அந்த மரத்தில் இருந்த பறவை ஒன்று கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுகளோட மழையில் நனையாம பாதுகாப்பாக உட்காந்துருந்துச்சான். மரத்தடியில் குரங்கு நனைஞ்சு நடுங்கிறத பார்த்து பறவைக்கு குரங்கு மேலே இறக்கம் வந்துச்சான். குரங்காரே, என்ன பாரு, வெயில்லையும் மழையிலையும் என்னையும் என் குஞ்சுகளையும் காப்பாத்துக்க நான் கூடு கட்டியிருக்கேன், அதனால தான் இந்த மழையிலையும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீயும் அப்படி ஒரு பாதுகாப்பான கூடு கட்டியிருக்கலாமே, கூடு இருந்தா நீ இப்படி நனைய மாட்டல்ல அப்படின்னு புத்தி சொல்லிச்சான். இதை கேட்ட குரங்குக்கு கோபம் சீறிக்கிட்டு வந்துச்சான். உன்னை விட நான் எவ்வளோ வலுவானவன், நீ எனக்கு புத்தி சொல்றியா, இப்போ உன்னையும் உன்னுடைய குஞ்சுகளையும் நான் என்ன செய்யறேன்னு பாரு அப்படின்னு மரத்துல வேக வேகமா ஏறி பறவையோட கூட்டை பிச்சு எரிஞ்சிருச்சான். பறவைக்கு அப்பதான் புரிஞ்சிச்சான், அறிவுரை கூட அதை கேட்டு நடந்துக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு. இந்த குரங்குக்கு நல்லது செய்ய போய் நம்மளும் நம்ம குஞ்சுகளும் பாதுகாப்பா இருந்த வீட்டை இழந்து நிக்கிறோமே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்மளும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்றதை கேட்டு அவங்க நடப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணணும். அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. நம்ம சேனலில் தினமும் ஈவினிங் 5 மணிக்கு புது புது கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.